ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாப்பிள்ளை சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சுவையான கோதுமை அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஃபர்ஸ்ட் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சிருக்கேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் நெய் ஊற்றிருக்கேன். சர்க்கரை 2 டம்ளர் போட்டிருக்கேன். அதில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் கோதுமை மாவு 2 டம்ளர். நம்ம எந்த டம்ளரில் நெய் எடுத்தோமோ அதே டம்ளர்லேயே கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதே டம்ளர் சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. இந்த கோதுமை மாவு 1 டம்ளர் 2 டம்ளர் போட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். கட்டியும் பிடிக்கக்கூடாது. நீங்கள் வந்து மாவு வந்து 1 டம்ளர் எடுக்கிறேன்னா நெய் வந்து 1/2 டம்ளர் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் நெய் வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கனால மாவு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நல்லா கட்டி பிடிக்காம அடி பிடிக்காம பொன்னிறம் வர வரைக்கும் அதை கிளறி விட்டுட்டே இருங்க. கட்டி பிடிக்க மட்டும் விட்டுறாதீங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருங்க கோல்டன் கலர் வர வரைக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா அதை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் பருப்பையும் நான் அரைச்சு வச்சிருக்கேன். நீங்கள் அதை அரைக்க வேணான்னா நான் அரைச்சு வச்சிருக்கேன். நீங்கள் வந்து அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். முந்திரி பாதாம் ரெண்டுமே. இப்போ நான் அந்த அரைச்சு வச்சதை வந்து நான் அதில் வந்து கொட்டுறேன். இதில் போட்டுட்டு அதை நம்ம நல்லா கிளறோம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கோல்டன் கலர் வரணும். அந்த முந்திரி பாதாமையும் நான் அரைச்சி வச்ச பவுடரை நான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் அதை அரைக்க வேணாம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு அரைச்சா பிடிக்காது. நீங்கள் அதை அரைக்க வேணாம்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டுக்கோங்க. அதை நான் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன். நல்லா கோல்டன் கலர் வரணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்கக்கூடாது. இதில் அடி பிடிச்சதுன்னா ரொம்ப இந்த மாதிரி ஸ்மெல் வரும். இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சுகர் வந்து 2 டம்ளர் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை வந்து நம்ம இன்னொரு அடுப்பில் வச்சு லைட்டாக கொதி வரணும். ரொம்ப சர்க்கரை பாவு மாதிரி ஆக வேணாம். லைட்டாக கொதி வந்தாலே போதாது, சர்க்கரை கரைஞ்சு. அடுப்பு அதையும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதுவும் அடி பிடிக்காத மாதிரியும் அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக கொதி வந்துடுச்சு. இதை நான் அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இது கட்டி பிடிக்காமல் நம்ம கிளறணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கட்டி பிடிக்கக்கூடாது. இதில் நல்ல வாசனையாக இருக்குது. நாம் என்ன நெய் சேர்த்துருக்கோம், பாதாம் முந்திரி பருப்பு, இந்த சுகர் இப்போ ஆட் பண்ணுறோம், சுகர் தண்ணி. இது நல்லா வாசனையாக இருக்குது. இந்த கோதுமை அல்வா பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம கோதுமை அல்வா செய்கிறனால நல்லா கட்டி பிடிக்காமல் இதை கிளறி விட்டுட்டே இருங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இது சட்டியில் ஒட்டாது சைட்லலாம். இப்போ நான் நம்ம இறக்குறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றி நம்ம அதை இறக்கிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிளறிங்கன்னா சைட்லலாம் இந்த சட்டியில் ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப இதாக இருக்கும், அப்படியே பிரிஞ்சு போகும். நல்லா ஸ்மெல்லியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.